உன்னை போய் அப்படி நான் சொல்லுவேனா? தப்பு இல்ல. நீ புரிஞ்சு வச்சிருக்கடா. ஆமாங்க. உன் முன்னாடி யாரு? எப்படியா? உலகத்துக்கு வந்துட்டா அப்புறம் எப்படி அண்ணா முத்துமிடா உள்ள என்னன்னா வெளியிடா. எல்லாம் ஒண்ணுதான். ஒத்துக்கிற ஒரே ஆள் நீ ஒரு ஆள் தாங்க. என் முன்னாடி யாரு தெரியுமா? அதுக்குறா நான் மட்டும் சம்மதிக்கிறேன். நீ புரிஞ்சுக்கிறேன். கதைக்கு காரணத்துக்கு. என்னது? அவன் பொண்டாட்டி யாரு? போகுது கேள்வி. அவன் சொல்றதுல அவனுக்கு சந்தோஷம் பழகுது. அது ஒரு சந்தோஷம். ஆமா. சரிடா என் முன்னாடி தேவடியாடா. என் முன்னாடி தேவடியா. ஒரு வாட்டி சொன்னாலே போதும். என் முன்னாடி யார் தெரியுமா? என் முன்னாடி பத்தினி. என்ன நியாயம்? அவங்க குடும்பத்துல அடக்க ஒடுக்கமா வாழ்க்கை. கையை மாத்தேன்றேன். எப்படின்ற? அவன் முன்னாடி தேவையா இருக்கும். முன்னாடி பத்திரா இருக்கு. அப்படின்னா கதை வராது. தொடர்பு வராதுடா. எத்த ஆரம்பிச்சு இல்ல அவன் முடிக்கணும் இல்ல அவன். என் முன்னாடி யாரு? உத்துமி பத்தினி. உன் முன்னாடி யாரு? தேவடியா. ஆமாங்க. இந்த பத்தினியை பார்த்து அந்த தேவடியான்னு சொன்னா மனுஷன் ஆறுமா? ஆறுமாடா எப்படி ஆறும்? சத்தியமா மனசு ஆறுமாடா. ஆறுமாடா. ஆறாதுங்க. ஆறுமா? ஆறுமா. ஏய் ஆறுமா. சரியான யோசனை. டேய் கத்தருக்கு காரணம் இருக்குடா. சரியான கேள்விடா. எவ்வளவு ஆச்சு? 29 ஆச்சு. ஒட்டு வாத்து தான் நேரம் ஆயிடுச்சு. இதுக்கடா காலதாமதம். டேய் உனக்கு தாமதம். வரும்போதே சண்டைங்க. என்ன சண்டை? தெரியுமா? கேளுங்க கண்ணல சண்டை. சண்டை. எழுத திரும்ப குள்ள. வா சவஞ்சிட மண்டை. ஒண்ணுதான் மண்டை. மண்டை. அப்படியே வீட்டுல ஒண்டே. ஒண்டை. அங்க வீட்டுல பாதி 7 உண்டே. உண்டை. நாலு பேர் ரெண்டு. ரெண்டு. அப்படியே வந்த உங்களாண்ட. டேய் இதோட தாமதம். இனி தாமதிக்க கூடாது. இல்லைங்க. கூப்பிட்ட நேரத்தில் கரெக்ட் நேரத்தில் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். எப்போது எந்த நேரத்தில் சரியாமல்